ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்களுக்கு அன்பு மட்டுமே போதுங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப லவபிளான பர்சனாலிட்டிஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். நம்ம ட்ரெஸ் பண்ணுற மாதிரி மற்றவங்க ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணாலும் போகிறவங்க நம்மளை ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கணும். அப்படி ஒரு அட்ராக்டிவான ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படின்றதுலேயே ஓடிடும் அவங்க வாழ்க்கை. அதாவது அவங்க 16 வயசில் இருந்தாலும் அவங்க லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, 25 வயசில் இருந்தாலும் லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, 40 வயசில் இருந்தாலும் லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு 4 முறை ஒரு பையன், ஒரு யங்கேஜ் கேர்ள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் என்னம்மா சாப்பிட்டியா, ட்ரெஸ் நல்லா இருக்கேம்மா, ரொம்ப க்யூட்டாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே, அவ்வளோதான். இது 4 முறை அவன் பேசினான்னா போதும், அந்த பிள்ளை வந்து அப்படியே ஃப்ளாட்டு. அந்த பையனை யார் என்ன அவனோட எதையுமே பார்க்காது, அவன் ரொம்ப பாசமாக இருக்கா அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். அதாவது சிம்ம ராசியாக இருக்கலாம், அதே மாதிரி துலா ராசியாக இருக்கலாம். முக்கியமாக துலா ராசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரிஷபம் துலாங்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் அஷ்டமத்து ராசி பெருசாக ஒத்தே வராது. கல்யாணம் ஆகி சில மாதங்களே ஒத்து வராட்டி ரொம்ப ஒத்து வராதனால ரொம்ப மனக்கசப்பு, மனசஞ்சலம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றும் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பாசம் மட்டும்தான், அந்த பாசமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் லவ், ரொமான்டிக் இதையே நீங்கள் வாழ்க்கையில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்போ உங்களோட சுயமரியாதை பாதிக்கப்படுதோ அப்போ ரிஷபம் என்ன ஆகும் அப்படின்னா எரிமலை மாதிரி வெடிக்கும். என்ன நீ வந்து சொல்லிட்டல்ல, என்ன நீ கேவலப்படுத்திட்டல்ல, என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல்ல, உன் முன்னாடி நான் யாருன்னு வாழ்ந்து காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர், ஒரு ஏமாற்றம் அதுதான் இருக்கும். அவங்க முன்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இருந்தாலும் அந்த மனசில் நினச்ச அந்த லவ்வை மறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் ரிஷபத்தினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான அன்பு. ஆனால் உண்மையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இந்த காலத்தில் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஹிடன் கேரக்டரை நீங்கள் கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ரிஷபம் சாதிக்க நினச்சா அவங்களால யார் தடுத்தும் அவங்க நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, எக்ஸ்ட்ராடினரிக்கா அப்படின்லாம் சொன்னால் அது வந்து நாங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. காரணம் எப்பயுமே ரிஷபத்துக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். பாசம் நிறைய எதிர்பார்ப்பாங்க, எங்கேயுமே பாசம் கிடைக்காது. ஸோ எவ்வளோ நேரம் நல்ல நேரமாக இருந்தாலும் இவங்க வந்து ஏமாற்றம், கஷ்டம், மனசஞ்சலம் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப என்னமோ உலக அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பாருங்கள் இந்த சனி பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. எப்படி அப்படின்னா சனி பகவான் 11ஆம் பாவத்துக்கு வராரு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாப சனியாக வராரு. ரிஷபம் லவ், ரொமான்டிக், ஏக்கம், மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு என்ன சொல்கிறது லவ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தெரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் லாப சனியை வரார். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் வந்து பாருங்கள் பன்மடங்கு பெறும். பொதுவாக வந்து பாருங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 11ஆம் பாவத்தில் ஒரு ஜாதகத்தில் சுய ஜாதகத்திலே வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கா அப்படின்னா கட்டுக்கட்டாக பணம் சேருமா, லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கா மூட்டை முட்டையாக சம்பாதிப்பாங்கம்மா அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவார். ஆக இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியும். அட் த சேம் டைம் சனியினோட ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ சனி பகவான் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அன்பு, பாசம், நேசம், கருணை இதெல்லாம் ஒரு சைடு மூட்டை கட்டி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஓத்து எடுத்துட்டு நீங்கள் செய்கிறீங்க. ஏன் அப்படின்னா இந்த 2.5 வருஷம் மட்டும்தான் ரிஷப கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சனி பயிற்சி பலன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ரிஷபத்துக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 2.5 வருஷத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து இந்த 2025 ஏறக்குறைய இந்த 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த 2025 சனி பகவான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார், குரு பகவான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார், ராகு கேது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. கேத்து மட்டும் ஒரு லைட் இம்பேக்ட் 4ஆம் பாவத்தில் வராரு. மீது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து பாருங்கள் ஜோதிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எப்போ அசுபர்கள் அதே மாதிரி சாயா கிரகங்கள்
நல்ல பாவத்தில் வராங்களோ, ஒரு சுப பாவத்தில் சுபஸ்தானத்தில் வராங்களோ, அப்போ அபரிவிதமான யோகங்களை ஏற்படுத்துவாங்க. இதை ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ராஜ யோகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே அசுபர்கள் என்ன கிரகத்தில் எந்த பாவத்தில் வராங்க? சனி பகவான் அசுபன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் சுப பாவத்தில் வரான். அதுக்கப்புறம் ராகு பகவான் சாயா கிரகம், அதுவும் இல்லாமல் அசுபன், அவன் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வரான். ஸோ 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வர ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன், ஒரு டாக்டராக இருக்கீங்க, நல்ல குவாலிஃபைட் டாக்டர், ஏதோ ஒரு கிராமத்தில் வைத்தியம் பண்ணிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாம்பே, டெல்லி மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபிகராக வருவீங்க. அதுக்கான காலகட்டம். ஸோ ராகுனாலே பிரம்மாண்டம். நீங்கள் பேரை வாங்கினா ஊரை வாங்கலாம் இல்லைங்களா? பேரை வாங்குவீங்க. சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு. பொதுவாக வந்து பாருங்க, சனி 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது நம்ம வாங்குற சொத்துக்கள் எல்லாம் ஸ்திர சொத்துக்களாக இருக்கும். ஸ்திர சொத்துக்கள்னால் இப்போ நம்ம அனுபவிப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் போதுமானது. 8ஆம் பாவத்தில் இல்லாமல் இருந்தால் சரி, நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, நம்ம பேரம்பேத்தி அனுபவிப்பாங்க. ஆக இந்த வம்சமாக சொத்து தொடருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஆக நல்லா யோசிச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2.5 வருஷம் உங்கள் கையில் இருக்குது. பேக்கப் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க, ஓடி பேக்கப் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்ப அமோகமாக இருக்கும். சரி, இப்போ ரிஷபராசி நம்ம வந்து சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். குரு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்கா, அவரும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காரு. ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ராகு 10, கேத்து 4 வந்து ஒரு சின்ன இம்பாக்ட். அந்த இம்பாக்ட்டுக்கும் நம்ம வந்து பரிகாரம் சொல்லும்போது சொல்லிக்கலாம். சரி, இப்போ சனி பகவான் இருக்காரு, அவரோட பார்வை இருக்கும் இல்லைங்களா? அவரோட பார்வை வந்து முதல்ல 5ஆம் பாவத்தில் விழுது. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த சனி பகவான் லாப சனியாக இருந்து 5ஆம் பாவத்தில் விழுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் என்னென்னலாம் புண்ணிய காரியம் செஞ்சீங்க, அந்த புண்ணிய காரியத்தினோட பலனை இந்த 2.5 வருஷத்தில் அனுபவிப்பீங்க, நற்பலன்களை அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு பல ஜென்மங்களில் நம்பிக்கை கிடையாதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தோராயமாக ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 34 வயசு வரைக்கும் என்னென்ன நல்ல பலன்கள் செஞ்சீங்க, நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்க, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கான பலன்களும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சனி பகவானோட அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு இல்லையா? ரிஷபம் வெளியே சொல்ல முடியாத, நான் ரொம்ப பாசம் வளர்க்குறேன், பையன் வந்து பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், பொண்ணு பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேது, இப்படி எத்தனையோ குடும்ப ரீதியான பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. ரிஷபம் வெளியே சொல்ல முடியாமல் அதை உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குமுறிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். இது லாப சனியாக இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் லாப சனியாக இருந்து 8ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறார். 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தான். இப்போ உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்துச்சு. சமுதாயத்தில் நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணி, இந்த ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும், தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த அழகாக ட்ரெஸ் பண்ணி இந்த ஒரே காரணத்துக்காக அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தானே செஞ்சிச்சு. பொதுவாக வந்து கர்ம சனியில் தொழில் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி சில பல இன்னல்களும் இருந்துச்சு. இது எதனால் அப்படின்னா ஜென்மகுருனால. ஆக அந்த ஜென்மகுருனால பட்ட கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்வையிடுறதுனால சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தெரியாமல் சின்ன தப்பு செஞ்சு அதுக்காக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்குது, தப்பே செய்யாமல் கெட்ட பேர் வாங்குது, பிள்ளைங்க ரீதியாக குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் செஞ்ச தப்புக்கு நம்ம அசிங்கப்பட்டது, இப்படி பலவிதமான அசிங்கங்களும் அவமானங்களும் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தலைகுனிவும் இருந்துச்சு பார்த்திங்களா. அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம். அதுவும் 2025 ஒரு வருடம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேத்து பகவான் 4ஆம் பாவம். கேத்து பகவான் 4ஆம் பாவம் அப்படின்றது ரிஷபராசி அன்பர்கள், உங்களோட தாய்க்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கேத்துவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசிஃபை பண்ணணும், கேத்துவை சாந்திப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு உன்னதமான ஒரு வழிபாடு அப்படின்றது இருக்குது. அது வழிபாடுன்னு சொல்ல முடியாது, பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் தெருநாய்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போடுறது. கேத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்டாக கேத்து பசிஃபை ஆய்வார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தெருநாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறது வச்சு நல்ல இனிப்பு பிஸ்கெட்டு, சால்ட் பிஸ்கெட் அப்படி வாங்கி போடுறாங்க. அப்படி போடாதீங்க.
ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று டாக் பிஸ்கெட் வாங்கி போடுங்க, இல்லைன்னா இனிப்பு கம்மியாக இருக்க பிஸ்கெட், இந்த மாரிகோல்டு வருதுல அந்த மாதிரி வாங்கி போடுங்க. அதே மாதிரி சாப்பாடு போடலாம், பால் சாதம் தயிர் சாதம் போடலாம், எச்சி சாதம் போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட் போடுறது, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேத்து 4ஆம் பாவத்தில் இருக்க கேத்துவை அப்படியே சாந்திப்படுத்துவார். ஆக ரிஷபம் இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95% எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அந்த ஒரு 5% கேத்துனோட இம்பாக்ட், அதை நீங்கள் பரிகாரம் பண்ணி பிரீத்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுறது. அம்பிகையும் வந்து பார்த்திங்கன்னா மைஷாசுர மர்தினி தாயாரை வழிபாடு பண்ணுறது. பொதுவாக இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இருக்குது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே இப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட வெற்றி இன்னும் மென்மேலும் பெருக உதவி புரியும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகமே வந்து இட்ஸ் அ மந்த்ரா ஃபார் சக்ஸஸ், நம்ம வெற்றிக்கான மந்திரம். நம்ம எல்லாருமே வந்து பாருங்கள், நான் தோற்று போயிடணும்னு யாருமே ஓடுறதில்ல. நான் சக்ஸஸ் ஆகணும், ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளையிலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கோம். அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற டெஸ்டினியை அடையிறதுக்கு வந்து எந்த மந்திரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லவ், ரொமான்ஸு, அன்பு, பாசம் எல்லாத்தையும் இறக்கட்டி வச்சுட்டு ஓடணும், உழைக்கணும், நம்ம டெஸ்டினியை அடையணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இந்த 2.5 வருஷம் ஓடுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா அது வந்து உங்களோட சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு பார்த்துக்கோங்க. 8ஆம் பாவம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும், இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள்.